விவசாயி ஒருவர் ஒரு ஆலமரச் செடியை நட்டு வைத்தார். எங்கே காற்றில் உடைந்துவிட போகிறதோ என்று எண்ணி பக்கத்தில் ஒரு குச்சியை நட்டு வைத்து அந்த குச்சியில் அந்த செடியை சுற்றி கட்டி வைத்தார். அப்போது பக்கத்தில் இருந்து ஒரு காட்டு செடி அந்த ஆலமரச் செடியை பார்த்து கேட்டதாம், என்ன வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை, என்னை பார், நான் எவ்வளவு சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கிறேன், உனக்கு எதற்கு இவ்வளவு கட்டுப்பாடு பாதுகாப்பு என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து வந்த விவசாயி இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த காட்டு செடியை தூக்கி ஒரு ஓரமாக அடித்தார். அப்போது அந்த விவசாயியின் மகன் அந்த விவசாயியை பார்த்து கேட்கிறார், எதற்கப்பா இந்த ஆலமர செடிக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், இந்த ஆலமர செடி சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக அழியக்கூடிய ஒரு செடி கிடையாது, பல 100 வருடங்கள் வாழப்போகிறது என்று சொன்னாராம். அப்போதுதான் ஆலமர செடிக்கு புரிந்தது, ஓஹோ, நம்முடைய நன்மைக்கு நம்முடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த விவசாயி இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டது. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஆலமரத்தை போன்று விழுதுவிட்டு வளர வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் வாழ்க்கையில் நம்மாலும் முன்னேற முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம்.